அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நேற்று லோக்சபாவிலே மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருகிறார். அந்த சட்டம் என்னவென்றால், அதாவது மன்னராட்சி போன்ற இவர்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ என்று எண்ண தோன்றுகின்றது. அதில் அவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு மாநில முதல்வரோ பிரதமரோ ஒரு மாநில அமைச்சரோ ஒரு வழக்கில் கைதாகி சிறையில் 30 நாள் இருந்தால் 31வது நாள் 30 நாள் முடிந்த பிறகு மறுநாள் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் என்று லோக்சபாவிலே ஒரு புதிய சட்டத்தை மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தாக்கல் செய்துள்ளார். இது உண்மையிலேயே ஜனநாயகத்திற்கு எதிரான சட்டம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு மாநில முதல்வரையோ ஒரு மாநில அமைச்சரையோ இது போன்றதொரு சட்டங்களை இயற்றி அவர்களை கைது செய்வது என்பது, அவர்களின் பதவியை தகுதி நீக்கம் செய்வது என்பது ஏற்புடையது அல்ல. இது மக்களாட்சிக்கு எதிரானது என்பதே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கருத்தாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, ஒரு அமைச்சரோ ஒரு மாநில முதல்வரோ அல்லது பிரதமரோ ஒரு வழக்கில் கைதாகி விசாரணை காலகட்டத்தில், விசாரணை நடைபெறுகின்ற காலகட்டத்தில் அவர் சிறையிலே விசாரணை கைதியாக அடைக்கப்படும் பொழுது அவருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கு அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அதனால் காலங்கள் கடந்து போகலாம். ஒரு சில வழக்குகளிலே 6 மாதங்களுக்கு கூட முன்ஜாமீன் வர முடியாமல் சில வழக்குகளும் அவர்கள் மீது பதியப்படலாம். அதற்காக இவர்கள் 30 நாட்களுக்கு மேல் இருந்தால் உடனடியாக அவர்கள் பதவி தகுதி நீக்கம் என்பது இது ஏற்புடையதல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு அரசியல் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக கூட இதை எடுக்கலாம். ஏன் மத்திய அரசு ஒரு தமிழக அமைச்சர் மீது ஒரு வழக்கை தொடரலாம். அமலாக்கத்துறை வழக்காக இருக்கலாம், அல்லது வருமானத்துறை வரித்துறை வழக்காக ஒரு பொய்யான வழக்குகளை அவர் மீது பதிவிட்டு அவருக்கு முன்ஜாமீன் பெற முடியாத நிலையில் விசாரணை கைதியாகத்தான் அவர் சிறையில் இருப்பார். ஒரு நபர் குற்றவாளி என்பது அதை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் ஒரு பழி வாங்குவதற்காகவே இதை போன்ற ஒரு சட்டம் நடைமுறைகளை கொண்டு வந்து அனைத்து மாநிலங்களிலும் RSS தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு ஆட்சி புரிய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று மக்கள் மத்தியிலும் எழத் தோன்றுகின்றது. ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த சட்டம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளை அடக்குமுறைகளின் அதிகார எல்லையை வைத்து அடக்குமுறைகளால் அவர்களை அடக்க ஒடுக்க நினைக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் எண்ணமாகும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.